Hi friends, welcome to Deep Matrix. So last வீடியோவில் செஷன் ஸ்டேட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீக்ரெட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீக்ரெட் அப்படின்னா என்னென்னா, ஒரு டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் சீக்ரெட், ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டோம்னா லாகின் ஐடி அதோட பாஸ்வேர்டு வந்து சீக்ரெட்ஸ், ஒரு AWS அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ பாஸ்வேர்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீக்ரெட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மேனேஜ்னால் வந்து பெரிய எந்த இதுவும் இல்லை. ஸோ மோஸ்ட்டாக வந்து அவுட்டர் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாமல் அது எப்படி நீங்கள் ஒரு இன்னர் ஃபைலில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து சீக்ரெட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த சீக்ரெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரீம்லிட்டில் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும், .streamlit. ஸோ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த .streamlit-க்குள்ளே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா secrets.2ml. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணோன்னா ஒரு செட்டிங் மாதிரி ஒரு ஐகான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் சீக்ரெட் சேவ் பண்ண போகிறேன், which is db_username. ஸோ என் கேஸில் வந்து அண்ணா அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ db_password equal to admin123*. ஸோ டன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இது எப்படிடா நீ வந்து ஸ்ட்ரீம்லிட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரைட் ஸ்டேட்மெண்ட் எழுதிப்போம். ஸோ யூசர் இஸ் நமக்கு st.secrets அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதில் என்ன பாஸ் பண்ண போகிறோன்னா db_username. சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம் அவுட்புட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் யூசர் ஜேன் அப்படின்னு வந்திருக்கு. பட் நம்ம இங்கே என்ன கொடுத்தோம், ஸோ db_username அண்ணா அப்படின்னு கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஒரு டைம் ஆப் ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஓகே, அகெயின் ஆப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் யூசர் வந்து அண்ணா அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு, விச் இஸ் மை சீக்ரெட். ஸோ அதே தான் நான் இங்கே சேவ் பண்ணுறேன். ஸோ நான் இன்ஸ்டெட் ஆஃப் யூசர் பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறேன். பாஸ் db பாஸ்வேர்ட். ஸோ சேவ் பண்ணிப்போம். ஸோ ஆல்வேஸ் ரீரன் ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொடுத்த admin123* வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும்தான் பண்ண முடியுமானா, நம்ம சீக்ரெட்ஸுக்கே வந்து ஒரு லார்ஜர் என்டிட்டி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் வந்து நான் cred அப்படின்னு ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் cred1 ஈக்குவல் டு ஒரு ரேண்டமாக ஒரு 4 ஸ்ட்ரிங், cred2 ஈக்குவல் டு அகெயின் ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு cred அப்படின்றத நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ நம்ம மெயின் பைத்தன் ஸ்கிரிப்டில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஹைரார்கி க்ரியேட் ஆகிடுச்சு சீக்ரெட்டில். ஸோ இதை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா st.secrets அதில் .cred .cred1. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் st.secrets .cred.cred2. ஸோ இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம டாட் வச்சு இது பண்ணிட்டோம், நம்ம இப்படி சூஸ் பண்ணலாம் cred2. ஸோ சேவ் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அங்கே என்ட்ரு பண்ண 2 ஸ்ட்ரிங்குமே இங்கே வந்துருச்சு. ஸோ லைக் டிக்ஷனரி மாதிரி தான் 2 மெத்தட்ஸில் கால் பண்ணலாம். ஒன்று டாட் வச்சு லைக் cred.cred1, அப்படி இல்லைன்னா cred.cred2. ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும்.
ஸோ அதுக்கும் மேலே ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் இந்த சீக்ரெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு நிறையா அதர் டிஃப்ரென்சஸ், இது வேல்யூஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் அதை வந்து பார்த்து கற்றுக்கலாம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிபி கிரெடென்ஷியல்ஸில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குது. இவங்க வந்து **of st.secrets.db credentials மட்டும் கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் இந்த 2 வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ்க்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு நிறைய சீக்ரெட்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Do subscribe my channel and follow the content. Until then, enjoy learning. Thank you.